உலகெங்கும் உள்ள சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். டிராகன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்தோம்னா, இதில் பிரதீப் ரங்கநாதன் ஒரு நல்லா படிக்கிற மாணவன், ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கி நான் காதலிச்ச பொண்ணுக்கிட்ட தன்னுடைய காதலை சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு அடாவடியாக அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவன் தான் பிடிக்கும், அந்த மாதிரி பழமாக இருக்க மாணவன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஒரு அடாவடி ரவுடி மாணவனாக வந்தார் பிரதீப் ரங்கநாதன். டி ராகவன் அப்படிங்கிற பேரை டிராகன் புனை பெயரோடு சுற்றிட்டு இருக்கார். அவருடைய பிரின்சிபாலான மிஸ்கின் அவர் திருத்த முயற்சி பண்ணுறார். அதெல்லாம் கட்டப்படாமல் 48 அரியரோட இந்த காலேஜுக்கு வெளியே போகிறார் பிரதீப் ரங்கநாதன். வேலை பார்க்குறதா போய் சொல்லி அப்பா அம்மா ஏமாற்றிட்டு இருக்கார் நண்பர்கள் உதவியோட. ஒரு கட்டத்தில் உண்மையிலே வேலைக்கு போய் ஆகணும் சூழ்நிலை வரும்போது போய் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறார். அதன் மூலம் பெரிய பணக்காரன KS ரவிக்குமார் தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ணுறார். அந்த கட்டத்தில் மிஸ்கின் பிரதீப் ரங்கநாதனை சந்திக்கிறார். நீ ஃப்ராடு பண்ணி வேலை செஞ்சது தெரியும், அதை உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னா 48 அரியரையும் 3 மாதத்தில் கிளியர் பண்ணு அப்படிங்கிறார். அரியரை கிளியர் பண்ணுறதுக்காக காலேஜுக்கு வர்றார் பிரதீப் ரங்கநாதன். அப்போ ஒரு காலத்தில் தன்னை காதலிச்சு தன்னுடைய ரவுடித்தனம் பிடிக்காமல் விலகி போன அனுபவா பரமேஸ்வரன் அங்கே லெக்சராக பார்க்குறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது மீதி கதை. நடிகர்கள் பார்க்கும்போது முக்கியமாக ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் சொல்லி ஆகணும். தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். சில இடங்களில் தனுஷ் சாயல் தெரிஞ்சாலும் நல்ல நடிப்பு வழங்கியிருக்கார். அவருக்கு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின்களாக அனுபவா பரமேஸ்வரன், கயாடு லாகர் என்கின்ற அறிமுக நடிகை 2 பேர் நடிச்சிருக்காங்க. இதில் கயாடு லாகர் கவர்ச்சியை நம்பி களம் இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதுபோக ஜார்ஜ் மரியன், யூடியூப் பிரபலமான ஹர்ஷத் கான், இவர் குட்டி டிராகன் வர்றாரு. இது இல்லாமல் மிஸ்கின், கௌதம் வாசுதேவனன், KS ரவிக்குமார் என்ற 3 இயக்குநர்கள். 3 பேருக்கும் நல்ல கேரக்டர் அப்படின்னாலும் எல்லோரையும் தாண்டி பிரதீப் ரங்கநாதன் அடுத்தபடியாக நம்ம மனதில் இருப்பவர் மிஸ்கின். இப்படி கண்ணியமான கதாபாத்திரம் மிஸ்கின் நடிக்க வைத்திருக்காக இயக்குனர் பாராட்டலாம். இப்படி அற்புதமாக நடிச்சிருக்கார். இந்த படத்துக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கார். விஜயகுமார் மாதிரி ஒரு சீனியர் நடிக்க வேண்டிய கேரக்டர், அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் மிஸ்கின். இதனுடைய இசை லியோன் ஜேம்ஸ், பின்னணி இசை அருமையாக பண்ணியிருக்கார். பாடல் 1-2 பரவாயில்ல, ஆனால் அடிக்கடி பாடல் வர்றது படத்துக்கு வேகத்தடையாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். இயக்கம் அஸ்வத் மாரிமுத்து. ஓமை கடவுளை என்ற படத்தை தொடர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார். அடுத்து சிம்புவஜி படம் இயக்கப்படுறதாக அறிவிப்பு வந்திருக்கு. இது இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய படம். அதை அறிவுரை அப்படின்னு சொல்லாமல் கதையின் போக்கிலேயே இளைஞர்கள் புரிஞ்சு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொறுக்கியாக இருக்கிற பையன் திருந்தி நல்லவனாக மாறணும் அப்படிங்கிறதான் கதை. அப்படின்னாலும் பொறுக்கியாக இருக்க பெரிய ஹீரோயிசம், பெரிய சாதனை அப்படின்னு நினச்ச இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. காலேஜ் பண்ணி அட்ராசிட்டி பண்ணி ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருந்து எல்லாரும் மதிக்காத நினச்சிட்டு இருந்தாலும் காலேஜ் காம்பவுண்டை தாண்டின பிறகு ஒரு நாய் கூட அவன் மதிக்காது அப்படின்னு உண்மையை முகத்தில் அறிகிற மாதிரி சொல்லியிருக்கார் இயக்குனர். நிறைய சீன்கள் வழக்கமான சீன்களாக இல்லாமல் மாற்றிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சொல்லலாம். மிஸ்கின் பிரதீப் ரங்கநாதன் பார்த்த உடனே உண்மையை சொல்ல போகிறான்னு நினைக்கும் போது அவர் அரியேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது வித்தியாசமான ட்விஸ்ட். அதே மாதிரி அனுபவ பரமேஸ்வரன் திரும்ப வந்தோன்னா காதலை குறுக்க வரணும்னு நினச்சா அவர் தனியாக போயிடுறாரு. அதே மாதிரி கிளைமாக்ஸில் ஹீரோ உண்மையை ஒத்துக்கிட்டோடனே அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் ஓடி கட்டி பிடிச்சிவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி இல்லாமல் ஹீரோயின் பிரிஞ்சே போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கார். அதே மாதிரி குட்டி டிராகன் ஒருத்தன் அட்டகாசம் பண்ணுறதை பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பிரதீப் ரங்கநாதன் தெரிய வர காட்சியெல்லாம் ரொம்ப டச்சிங்கான காட்சியாக அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள் பிடிச்சமாக படம் எடுக்கிறேன், எல்லாத்தையும் அறிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவங்க பிடிக்காமல் விலகி போகாமல் அவங்களும் ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்கிறது இயக்குனருடைய சிறப்பு. படத்தோட டைட்டில் தான் பெரியவங்களுக்கு என்னமோ மாதிரி தெரியுது தவிர படத்தின் கதையம்சம் எல்லோரும் விரும்புகிற விதமாக எடுத்திருக்கார் இந்த இயக்குனர். 48 அரியரை ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கிற விஷயம் கிடையாது. அதை ஹீரோ செஞ்சுட்டான் அப்படின்னு வழக்கமாக தமிழ் சினிமாவில் காதில் போய் சுற்றாமல் அதையும் லாஜிக்காக காமிச்சு அதுலேயும் தப்பு செய்கிற மாதிரி காமிச்சு அப்படி வித்தியாசமாக கொண்டு போயிருக்கார் இயக்குனர். நிறைய விஷயங்கள் ரசிக்க முடியாதுங்கிறது படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே, படம் இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஒரு சேர கவர்ந்திருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய படம் தான் இந்த டிராகன். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன்
உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.